ஃபர்ஸ்ட் நீ குளிச்சுட்டு வந்துரு, இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பாத்ரூம்க்கு கொண்டு போறா. உள்ள போன ஹீரோ டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்றானா. அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க வந்துட்டு ஒரு மனுஷி கண்ணுக்கு தெரியலையா உனக்கு அப்படின்னும் போது, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, உன் எதிர்க்க எனக்கு என்ன வைக்கும் அப்படின்னு சொல்றான். இத பார், அப்படியெல்லாம் கிடையாது, நீ நல்லா திங்க் பண்ணி பாரு. இப்ப நம்ம ஊர்ல இருக்கோம், நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்மள என்ன நினைப்பாங்க, இங்க இந்த மாதிரி க்ளோஸா இருக்கிறதெல்லாம் அலௌட் கிடையாது, நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம், புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ இவ்வளவு வியாய்க்கான பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க பார்த்தா பேண்ட் கழண்டு விழுந்துடுது. என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனும் அது நடந்துடுச்சு. நான் வெளியில போற, மரியாதையா குளிச்சுட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லி போறா. டக்குனு ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு, ப்ளீஸ் எங்கேயும் என்னை விட்டு போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு எதுவுமே புரியல, எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட்டா பாவம் போல மூஞ்ச வச்சுட்டு சொல்றானா. சரி சீக்கிரம் குளிச்சு தோல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கண்ணு மூடிக்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவன் வேற சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு. இவனுக்கு மெமரி லாஸ் ஆனதுல இருந்து பயங்கர ரொமான்டிக்கான எண்ணம் தான் வருது போல. அதனால இவன் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அடப்பாவி நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு தோணுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் பேய் கத்திக்கிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா இன்னும் குழந்தை மாதிரி இன்னசென்ட் தனமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கானே, இதெல்லாம் வேலைக்காவது, நம்ம எழுந்து வெளில போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ குளிச்சுட்டு வாயா அப்படின்னு வெளியில போயிடுறா. இப்பதான் இவ வெளியில வந்த உடனே அம்மா வந்துட்டு எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், எப்படிப்பட்ட வேலையில இருக்கான், எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஜாதகத்தையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வந்து எதையும் மறைக்காம எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அவன் மெமரி லாஸ்ல இருக்கான், அவன் என் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, அவனை நான் சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்ற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறா. இப்பதான் இன்னொரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து கென்னி. இவ என்ன பண்றா அப்படின்னா இவங்களோட ரெஸ்டாரண்ட்குள்ள வரா. உள்ள வந்த உடனே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, நீ வந்து ஏதோ உன் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கியாமே, யார் அவன், அவனை பார்க்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. இவ யாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பாவோட 2வது சம்சாரத்தோட பொண்ணு. எப்படியும் கண்டிப்பா என்னோட பாய் ஃப்ரெண்ட் அளவுக்கெல்லாம் உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டான், எதனா கேட்ட பயிலா இருப்பான், அது மட்டும் இல்லாம எதுனா மொக்க பீஸா தான் இருப்பான், என் பாய் ஃப்ரெண்ட் என்ன வேலையில இருக்கான் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ கென்னியும் பயங்கரமா கதை விட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா வந்து ஹீரோவோட ஆஃபீஸ் பிரான்ச் இங்க ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க புது ப்ராஜெக்டை ஓப்பன் பண்றதுக்கு அந்த பிரான்ச்ல தான் அவன் மேனேஜரா வேலை செய்யறான் போல. பாத்தீங்களான்ட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன அப்படியே தங்கத்திலேயே குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் உங்களோட பொண்ணுக்கு கிடைப்பானா என்ன, சான்ஸே கிடையாது, என் மேல உயிரா இருக்கான், நான் நெல்லு நான் நிப்பான், உட்காருனா உட்காருவான், இப்ப கூட என்ன பிக்கப் பண்றதுக்கு இங்க வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போட்டோவை காட்டும் போது ஹீரோயின், இது யாரு, இது உன்னோட ஸ்டெப் டாடியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிடுறா. இதுதான் ஒன்னும் இல்லாத உங்களுக்கெல்லாம் இவ்வளவு அளவுக்கு திமிரு இருந்ததுன்னா என்னதான் பண்ண முடியும், சரி உன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிடு, அவனை